ஹாய் ஹலோடா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னடா இது புது வாய்ஸ்லாம் கேட்குதுன்னு தானே பார்க்குறீங்க. நான் ஜாய் ஏஞ்சலோட ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் பெருசாலாம் இல்லை, ஓகேவா? என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற கமெண்ட்டில் நிறைய அடங்கியிருக்கு. நான் போடணுமா வேணாமா நான் அதில் தான் முடிவே பண்ணுவேன். அப்புறம் இனிமேல் வந்து நம்ம நிறைய எஃப்எஃப் என் வாய்ஸில் கண்டிப்பாக நான் போடுறேன். ட்ரை கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணுவேன், ஓகேவா? சரி, இது வந்து ஹெவியோட பர்த்டேக்கு முன்னாடி போடுற ஒரு மினி சீரீஸ் மாதிரி, ஓகேவா? கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இது வந்து ரியாலிட்டி கூட கொஞ்சம் ஒத்து போகும். ஓகே, சரி, நம்ம இதை ஒரு 3 to 4 ஷார்ட் வரைக்கும் கொண்டு போகலாம். சரிடா, சரி. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதை நல்லா படிச்சுட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இது ஜஸ்ட்டு ஃபேன் ஃபிக்ஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வேறு என்னடா, வேறு எதுவும் இல்லை. சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் வேணாம், அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என்னென்னா, ஒரு பெரிய ஒரு சர்ச். அந்த சர்ச்சை பார்த்தாலே வந்துட்டு ரொம்ப பெருசாக என்ன சொல்கிறது, ஒரு கிராண்டான ஒரு வெட்டிங் நடக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது, டெக்கரேட்லாம் பண்ணி அந்த மாதிரி செம்மையாக இருக்குது. வெளியவே அப்படி அழகாக இருக்குது. உள்ளே போனால் எப்படி இருக்கும். இப்போ வந்து உள்ளே வரலாம், ஓகேவா? உள்ளே வந்து ஃபாதர் நிற்கிறாரு. ஃபாதருக்கு முன்னாடி தானே முன்னாடி வந்து ஒருத்தர் ஒரு கோட் சூட் போட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. செம்ம அழகாக இருக்கார். பார்க்கவே வந்துட்டு ஒரு விஷுவலான ஒரு என்ன சொல்கிறது, அப்படி பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு காட்சி, ஓகேவா? அவர் வந்து நிற்கிறாரு. இப்போ வந்து அந்த பக்கம் அந்த அதர் சைட் ஒரு ஒரு ஏஜ்டு ஒரு பர்சன். அவர் வந்து ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிட்டு உள்ளே கூப்பிட்டு வர்றாரு, ஓகேவா? அந்த பொண்ணு வந்து தலை இன்னும் நிமிரலை. அப்போ முகத்தில் வந்து எந்த சிரிப்புமே இல்லை. ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கா. நம்ம வந்து பண்ணுறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே இருக்கா. இப்போது அவங்க அப்பா, அந்த பொண்ணோட அப்பா, உங்களோட அப்பா கொண்டு போய் தயங்கோட கையில், அங்கே நிற்கிறது தயங்க தான், கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயங்கோட கையில் அவங்க கையை கொடுத்துட்டு என் பொண்ணை நல்லா பார்த்துக்கோப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தயங்கமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களே தான் பார்க்குறாரு. நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் அவரை பார்க்கல. உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன். பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் வந்துட்டு இவர் தான் அப்படின்னு நீங்கள் வந்து ஒன்றுமே உங்களுக்கு முடிவு பண்ணல. இது வந்து ஃபோர்ஸ்ட் மேரேஜ் உங்களுக்கு. தயங்க கூட நடக்கிற ஃபோர்ஸ்ட் மேரேஜ். இப்போ வந்து அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஃபாதர் வந்து கேட்குறாரு, கிம் தயோங் அண்ட் மின்வாயன், கிம் தயோங் ஆகிய நீ மின்வாயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. தயோங் வந்து உங்களே பார்த்துட்டு சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து உங்களை பார்த்து திரும்பிட்டு மின்வாயன் ஆகிய நீ கிம் தயோங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை அப்படி இப்போ தான் வந்து உங்களோட குனிஞ்ச தலையை இப்போ தான் நிமிர்த்தி உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பாவை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முணங்கிட்டு தலையாட்டுறாரு. நீங்களும் வந்துட்டு சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிக்கிட்டதும் அவர் வந்து சொல்கிறாரு, இப்போ வந்து திருச்சபையாக இருக்காது, சம்மதம் இல்லாமல் இருக்கா, அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறைமுகமாக வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது யாருமே எதுவுமே சொல்ல, கொஞ்சம் சிரித்த முகமாக எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ வந்து ஃபாதர் வந்து சொல்கிறாரு, சரி, இந்த மௌனத்தை வந்து நான் சம்மதமாக எடுத்துக்கிட்டு சரி, நான் இவங்க 2 பேர்த்துக்கும் நம்ம சர்ச்சு முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வந்து தயவங்க வந்து உங்கள் கையை பிடிச்சி சேஞ்ச் பண்ணி விடுறாரு, ரிங்கு மாற்றி விடுறாரு. நீங்களும் வந்து ரிங் போட்டு விட்டாச்சு. இப்போ வந்து ஃபாதர் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஃபாதர் வந்து நீங்கள் 2 பேர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஓகேவா? இப்போ தான் நீங்கள் வந்து தயவங்கே பார்க்குறீங்க. தயவங்க உங்களே பார்க்குறாரு. இப்போ வந்து ஃபாதர் வந்து நடுவில் இன்டரப்ட் பண்ணுற மாதிரி யூ கேன் கிஸ் த பிரைட் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் மனசு அப்படியே அடிச்சுக்குது. என்ன சொல்கிறது, ஒரு வார்த்தை உங்களுக்கு வாயிலேருந்து வார்த்தை வர மாட்டேங்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவரே தயங்கே பார்க்குறீங்க. பிகாஸ் உங்கள் மனசில் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் இவருக்கா, ஐயோ பயமாக இருக்குடி அப்படிங்கிற மாதிரி நிற்கிறீங்க. இந்த பக்கம் தயங்க ஜென்யூனாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வராரு. நீங்கள் அப்படியே லைட்டாக பின்னாடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது அவங்க கையை பிடிச்சி பக்கத்தில் இழுத்து உங்களோட சீக்ஸ் 2த்துலேயே கை வச்சுக்கிறாரு, ஓகேவா? உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. அவ்வளோ பயம் உங்கள் கண்ணில் அப்படியே தெரியுது. அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ வந்து அவர் உங்கள் கன்னத்தில் 2த்தையும் பிடிச்சிக்கிட்டு உங்கள் பக்கத்தில் வராரு. நீங்கள்
ஃபர்ஸ்ட்டு கிஸ் அப்படி கண்ணை முழிக்கிறீங்க மனசுல யோசிச்சுட்டு. அவர் படக்கிட்ட வந்தாங்க ஃபோனில் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணிட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்கிறாரு. அப்படிங்க அப்பா ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அவரை பார்த்து இப்போ தான் சின்னதாக ஸ்மைல் பண்ணுறீங்க. பிகாஸ் ரொம்ப ஜென்யூனாக நடந்திருப்பார்ல உங்ககிட்ட, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் உங்கள் கை பிடிச்சிருக்காரு, நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல. அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கையை எடுத்திருப்பீங்க. அவர் வந்து உங்கள் அப்பா வந்து அவர் கையில் கொடுக்கும்போது நீங்கள் கை எடுத்திருப்பீங்க. இப்போ நீங்கள் அப்படி எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவர் கொஞ்சம் சந்தோஷம் பார்த்துட்டே இருக்காரு. இப்போ வந்து அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்கள் வண்டியில் ஏற்றி விட்டாங்க. உங்கள் அப்பா வந்து கேட்குறாரு உங்ககிட்ட, உனக்கு இதில் ஏதாவது ஃபோர்ஸ்டு மேரேஜ் தரமா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படி கேட்கும்போது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, உங்களுக்கு சந்தோஷம் தானே, உங்களோட சந்தோஷப்படியே நான் எல்லாம் பண்ணுவேன். அதுதான் ஒரு பொண்ணாக நான் உங்களுக்கு பண்ணுற கடமையாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் என்னை படிக்க வச்சிங்க, வளர்த்திங்க. அம்மா இல்லைனா கூட நீங்கள் என் கூடயே இருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் ஹக் பண்ணி அழுகுறீங்க. இப்போ வந்து உங்கள் ஃப்ரெண்டோட சவுண்ட் கேட்குது. வய்யன் ஜெஸ்ஸி, ஜெஸ்ஸி என்னடி இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. வந்து சாரிடி ரொம்ப லேட் ஆகிடுச்சுல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி அவ்வளோ லைட்டாக அழுதுட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களும் பார்த்துக்கலாம் பாய், நான் வந்து உன்னை கூடிய சீக்கிரம் பார்க்குறேன், ஃபோன் பண்ணுறேன் வீட்டுக்கு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி அப்பாவை பார்த்துக்கிறேன், நீ பார்த்துப்போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்களும் சரி பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குடுன்னு ஓடிடுறீங்க. என்ன சொல்கிறது, தயங்க கூட போய் நின்றுக்கிறீங்க. தயங்க வந்துட்டு காரில் ஏறுங்க. அது வந்து உங்களுக்கு பெரிய ஃப்ராக் மாட்டி விட்டுருப்பாங்கடா, ரொம்ப பெருசாக இருக்கும் ஓகேவா, அது போட்டு உட்காரவே முடியாது. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்புறம் இப்போ வந்து இங்கே வந்தாச்சு ஓகேவா, அந்த மேன்ஷனுக்கு வந்தாச்சு. மேன்ஷன் கிடையாது, ரொம்ப பெரிய வீடு, ஓரளவுக்கு பெரிய வீடு ஓகேவா. அதில் வந்து ஒரு ரெண்டு பெட்ரூமு, ஒரு கெஸ்ட் ஹவுஸு, ஒரு கிச்சன், ஒரு ஹால், ஒரு டெரஸ், அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக ஒரு வைட் ஸ்பேஸ் ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்க, ரொம்ப ஏஸ்தட்டிக்காக, அது உங்களுக்கு பிடிச்ச கலர் ஓகேவா, அந்த மாதிரி கலர் பெயிண்ட் அடித்து ஏஸ்தட்டிக்காக இருக்குது. அதை பார்த்ததும் நீங்கள் வந்து பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே வெறிக்க பார்த்துட்டு அப்படியே பென்னு பார்த்துட்ருக்கீங்க. குட்டி குழந்தை வந்து திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து அப்படியே அதனால் மேலே அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் வந்து அவர் கைப்பிடிச்சிட்டு உள்ளே போய் உங்களுக்கு செம்ம பயம். அவங்க நிறைய பாடி கார்ட்ஸ், நிறைய மெய்டு எல்லோரும் நிற்கிறாங்க. உங்களுக்கு பார்த்துட்டு அவ்வளோ பயமாக இருக்குது. இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம மட்டுமோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ தயவங்க வந்துட்டு மேலே செகண்ட் ரூம், நம்ம ரூம் தான், அங்கே போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் மேலே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. உட்காந்துருக்கும்போது இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறா, ஜெஸ்ஸி ஃபோன் பண்ணுறா. நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு சொல்லு ஜெஸ்ஸி, என்னடி வீடு எப்படி இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா, பார்க்க கடல் மாதிரி இருக்குடி, நம்ம வீடு எப்படி இருக்கும், அது மேன்ஷன்ரி, இது வீடு தாண்டி ஆனால் மேன்ஷன் மாதிரி இருக்குடி அப்படிங்கிறீங்க. அவளுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. என்ன சொல்கிற, மேன்ஷனா, இல்லடி மேன்ஷன் மாதிரி இருக்குது ஆனால் வீடு, புரியுதா, புரியல, சரி ஒரு நாள் நான் கூப்பிட்றேன் நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து டோர் லாக் பண்ணிட்டு உள்ளே வரவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவரோட வாய்ஸே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஜெஸ்ஸி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் தயவும் பார்க்குறீங்க. பிகாஸ் வந்து ஏதாவது அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. பிகாஸ் இன்றைக்கி தான் கல்யாணம் ஆகிருக்கு, ஏதாவது பிசுக்க நடந்து போயிடுச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. தயங்க வந்துட்டு பசிக்குதா சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி கீழே வா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி அவரை போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீங்கள் வந்து கீழே போயிருப்பீங்க. நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு பிகாஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க, வாய் ஃபுல்லாக சோறு, அப்படியே ஏறெடுத்து பார்க்குறீங்க, பக்கத்தில் யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா தயம் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கை காட்டுறீங்க. அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை சாப்பிட்றாரு. அந்த மெய்டு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் தயவங்க சிரிச்சு பார்க்கும். பிகாஸ் தயவங்க சிரிக்கவே மாட்டார். என்ன சொல்கிறது, அவங்க அம்மா அப்பா வந்துட்டு வேறு வீட்டில் இருப்பாங்க, இவர் வந்து இந்த வீட்டில் இருப்பார். இது வீடு தாண்டா, பட் மேன்ஷன் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும். நான் சொன்னேன்ல ஒரு ஹால் கிச்சன் அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா. இப்போ வந்து தயவங்க வந்து ஃபோன் அடிக்குது. ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுமா என்ன, இல்லைடா தயவங்க மருமக கிட்ட பயன் சொல்லுங்கள் அம்மா பேசணுமாம்மா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அத்தை சொல்லுங்கள் அத்தை, அது வந்து வயன் இன்றைக்கி உங்களுக்கு அத்தை ஞாபகம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, என் பையன் ஒன்று எதுவும் அப்படிலாம் எதுவும் பேசலம்மா, இல்லை அத்தை அப்படிலாம் எதுவும் பேசலை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா,
ஓகே அத்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபோன் கட் பண்ணிட்டுருங்க. இப்போ அப்படியே அவரும் உங்களே பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் ஒன்றும் இல்லை, அது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் அதனால என்கிட்ட பேசிட்டு சரி சரி ரூமுக்கு போகிறேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படி வெசல் உங்களோட நீங்கள் சாப்பிட்ட பிளேட், அங்கே இருக்க பிளேட், தயவோட பிளேட், உங்களோட பிளேட் ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து மேலே போகிறீங்க. நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க அவர்கிட்ட சாப்பிட்ற போதே, இனிமேல் மெய்டெலாம் வேணாம், நான் வீட்டில் தானே இருக்க போகிறேன், நான் வேலையை பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அவரும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா மட்டும் நீ மெய்டு வேணான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து எனக்கு மெய்டெலாம் வேணாம் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. சரி ஏதோ உன் இஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரை வந்துட்டு விட்டுருப்பாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேர் ரூமுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ரூமில் போயிட்டு நிற்கிறீங்க. ஓகேவா, என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியல, செம்ம பயமாக இருக்குது. அப்படியே அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்து லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார். இப்போ உங்களை பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் இல்லை அது இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை, உனக்கு இன்னும் என் மேலே எந்த ஒரு ஹோப்பும் வரலல்ல, அப்புறம் என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு எப்போது என் மேலே ஹோப் வந்து நீயா என்கிட்ட ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி வார்த்தை சொல்கிறியோ அன்றைக்கி தான் நம்மளுக்குள்ளே எல்லாம் நடக்கும். சரியா, இன்றைக்கி போய் நீ படுத்துங்க. எனக்கும் அந்த மாதிரிலாம் மூடெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து படுத்துடுறாரு. லேப்டாப்பில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவர் படுத்துடுறாரு. நீங்களும் போயிட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி படுத்து நீங்களும் தூங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சு அவருக்கு சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருக்கீங்க. ரொம்ப விதவிதமானலாம் செஞ்சு வச்சுருக்கீங்க. அவர் வந்து குளித்து முடிச்சுட்டு கீழே வராரு சாப்பிட்றக்காக. கீழே வரும்போது டைனிங் டேபிள் எல்லாம் ரெடியாக இருக்கிறத பார்த்துட்டு, யார் பண்ணது, மெய்டு வரலான்னு சொல்லிட்டாலே அவள் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காராரு. வந்து உட்காந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து உள்ளேருந்து பிளேட் எடுத்துகிட்டு வரலாம், அடுக்கி வைக்கிறதுக்காக பிளேட் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி உள்ளே போயிருப்பீங்க. அவர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஒரு இது வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு வந்து காரம் இல்லாமல் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஒரு தடவை சும்மா பேசும்போது சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் காரமே இல்லாமல் அவருக்கு வந்து பண்ணி கொடுத்துருப்பீங்க. இப்போ வந்து அவர் வந்து காரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரு. பட் வந்து அது வந்து கொஞ்சம் காரமான டிஷ், அது வந்து காரமே இல்லாமல் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. சாப்பிட்றீங்களா, ஓ சாரி நான் ரொம்ப லேட் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சாப்பாடு போடுறீங்க. பக்கத்தில் நின்று சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க. சாரிதாவியாக பண்ணியிருக்கீங்க. சாப்பாடு போட்டுட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்து சாப்பிட்றாரு. இப்படியே வந்து 1 வீக் ஆகுது. நீங்கள் வந்து 1 வீக் வந்துட்டு அவர் ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க. சாப்பாடு கொடுக்கறது, அவர் வந்து ரொம்ப நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 1 வீக் ஆகிடுச்சு. 1 வீக் ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து ரூமில் உட்காந்து புக் படிச்சுட்டு, நீங்கள் வந்து புக் படிக்கிற ஒரு ஹேபிட் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் புக் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து டோர் நாக் பண்ணிட்டு உள்ளே வராரு. ஒரு பேப்பரோடு வராரு. உங்களுக்கு எதுவும் தெரியல. நீங்கள் வந்து அப்படியே அவரை பார்க்குறீங்க. உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. நீங்கள் வந்து அப்படி பார்க்குறீங்க, ஏர் எடுத்து அப்படி பார்க்குறீங்க. அவர் வந்து உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாரு. என்னது இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. உன்னோட பல நாள் கனவு அப்படின்னு சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து பட்பன்னு ஓப்பன் பண்ணுறீங்க. பிகாஸ் பல நாள் கனவா என்னடா சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சும்மா படித்து பார்க்குறீங்க. ஓகேவா, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எந்திரிச்சு குதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. தேங்க்யூ 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 ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு தெரியுமா என்னோடய எவ்வளோ நாள் கனவு தெரியுமா, இது 5 இயர்ஸ் நான் இந்த ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கட்டி பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படி குதிச்சிட்ருக்கீங்க. உங்களோட சின்ன ஸ்மைல் அவருக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அது ரொம்ப ஹீலிங்காக இருக்குது. நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்துட்டு அவர் பக்கத்தில் வராதது இங்கே வந்து இப்போ வந்து அவர் கட்டி பிடிச்சி அப்படியே இது பண்ணதும் அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதென்ன கேள்வி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, இந்த ஸ்கூலில் நான் டீச்சராக போகணுன்னு என்னோடய பல நாள் கனவு. ஆமாண்டா, நீங்கள் டீச்சருக்கு தான் படிச்சிருப்பீங்க. பட் வந்து உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்களே, இந்த எல்கேஜி யூகேஜி படிப்பாங்கள்ல, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதுவும் இந்த ஸ்கூலில் போய் சொல்லிக் கொடுக்கணுன்னு வந்துட்டு உங்களுக்கு பல நாள் கனவு. ஓகேவா, ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லெட்ரு வந்து கொடுத்துருக்காரு. உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். அப்படி குதிக்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்குது. இந்த டைமில் ஃபோன் அடிக்குது. நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு சொல்லு ஜெஸி அப்படிங்கிறீங்க. என்னுடைய ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுவா, எனக்கு ஒன்று தெரியும்ல, என்னோடய பல நாள் கனவு என்னது, என்ன டிவோர்ஸ் கிடைக்க போதா என்ன, அது என்னோடய கனவுலாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் அப்பா
அப்பா ஹார்ட் பேஷண்ட்ரி, கண்டிப்பாக டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். அது வேறு விஷயம். நான் சொல்ல வந்தே மறந்துடுவேன். அமைதியாடி. பல நாள் கனவு அந்த டீச்சர் வேலை. ஆமாம், அந்த குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு போய் ஏபிசிடி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவியே. இல்லை அப்படிலாம் இல்லை, ஏபிசிடிலாம் கிடையாது, நீ பைத்தியமாடி. அந்த அந்த ஸ்கூலில் எனக்கு இப்போது கிடச்சிருச்சு தெரியுமா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. ஐயோ ஹாப்பி 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குதிச்சிட்ருக்கீங்க. அவள் வந்துட்டு அப்போது அவரை நீ லவ் பண்ணுறியா என்ன? நானா? ஏ ஜெஸி, நீ என்ன மறந்துட்டியா? அவனை எனக்கு ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு லவ் வரலாம், மேபி வராமையும் இருக்கலாம். பட் இந்த டைம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் இந்த ஒரு உதவி பண்ணது எதுக்குன்னு எனக்கு தெரியாது. சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ. பட் இந்த ஒரு பெரிய உதவி பண்ணதுக்கு நான் அவனுக்கு கண்டிப்பாக கடமைப்பட்டிருப்பேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. எவ்வளோ நாள் கனவு இல்லை எனக்கு. அந்த 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 ஸ்கூலில் நான் போகிறேன், எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களே அப்படிங்கிறீங்க. ஏய், நான் தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமாம்மா, நீ தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். பட் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கல்ல. சரி சரி, இன்னும் குழந்த மாதிரியே இருக்கவா நீ. அங்கே போயும் புது ஃப்ரெண்ட்ஸ் தேடிட்டுருக்க. அதெல்லாம் அப்படி தான். இங்கே இருக்க மெய்ட் ஆண்டிலாம் எப்படி தெரியுமா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இங்கே இருக்க விஷயங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறீங்க. இந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஜெஸி கூட பேசின விஷயங்கள்லாம் 2 கண்கள் மட்டும் உங்களையே பார்த்துட்டே இருக்கு, ஓகேவா. அந்த கண்ணில் வந்து அவ்வளோ டியர்ஸ். உனக்கு என்னோடய வலி புரியல லவன். நான் எவ்வளோ ஆசையாக உனக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். உன்னோட அந்த சிரிப்பு ஒன்று போதும்டி. என்ன தெரியலடி. பட் இனிமேல் உன் லைஃப்பில் நான் வரமாட்டேன். 6 months உன் கூட இருக்கணும்னு நினச்சேன். பட் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நினச்சேன். அந்த ஒரு வாரத்தில் நான் ஒன்று 6 months கூட இருந்துட்டு அப்புறம் போயிடணும்னு நினச்சேன். ஆனால் இப்போது உன்னை விட்டு நிரந்தரமாக போயிடணுன்னே நினைக்கிறேன். அப்போ தானே நீ சந்தோஷமாக இருப்ப. என்ன உனக்கு ஃபோர்ஸ் மேரேஜ் தானே பண்ணி வச்சாங்க வயன் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸோடு உள்ளே போய் பாத்ரூம்குள்ளே போய் குளிச்சுட்டு வராரு வெளியே. நீங்களும் வந்துட்டு அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, சாப்பாடெலாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படி வச்சிட்ருக்கீங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் வந்து உங்களை வந்து கொண்டு போய் இங்கே ஸ்கூல் முன்னாடி இறக்கி விடுறாரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். உங்களோட அந்த ஒரு சின்ன சிரிப்பே அவருக்கு போதும். நான் அப்படியே இவ்வளோ தூரத்தில் இருந்தே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பாய் வயன் அப்படிங்கிறாரு. நீங்களும் பாய் தேவாங், சாயந்தரம் சாயந்தரம் நானே வந்து கூப்பிட்டுக்கிறேன், இங்கேயே வெயிட் பண்ண ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஓகே பாய் டாடா சி யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஒர்க் வயன் அப்படிங்கிறாரு. நீங்களும் வந்துட்டு போகிறீங்க, அவங்க கிளாஸ்க்கு வந்து போகிறீங்க ஓகேவா. கிளாஸ்க்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு பொண்ணு கிளாஸ்க்கு வெளியே நிற்கிறா ஓகேவா. நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த குட்டி பொண்ணு பார்க்க. அந்த குட்டி பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா அம்மா வீட்டுக்கு போயிடலாம், வேணாம்மா ப்ளீஸ்மா போயிடலாமாம்மா. அம்மா இங்கே பாரு, அந்த விஷயம் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோவேன், என்ன அடின்னு அடிக்கும், நான் என்ன பண்ணாலும் திட்டும். நான் அன்றைக்கி என்ன தெரியுமா பண்ணேன், நான் தண்ணி குடித்தேன், நீ எதுக்கு கேட்காம தண்ணி குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்க. நான் போக மாட்டேன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் அவங்க அம்மாட்ட அழுதுட்டுருக்கா. அவங்க அம்மா, இங்கே பாரு மூன், நீ மட்டும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல, உன்னோட அட்டண்டன்ஸ் கம்மியாகிடும், திரும்பி இதே எல்கேஜிலேயும் உன்னை படிக்க வச்சுருவாங்க, பரவாயில்லையா உனக்கு அப்படிங்கும்போது பின்னாடிலேருந்து அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. உன் பேர் மூனா? ஆமாம் என் பேர் மூன். உங்கள் பேர் என்ன? என் பேர் வயன். பையனா? உங்கள் பேர் அழகாக இருக்குது. ஓ தேங்க்யூ. உன் பேரும் அழகாக இருக்குது. உன்னை மாதிரியே உன் பேரும் அழகாக இருக்குது. அப்படியா? நான் அழகாக இருக்கேண்ணா. சரி மாமாம்மா போயிடலாம் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கா அவங்க அம்மா. அப்போ நீங்கள் வந்துட்டு மோன், எந்த மிஸ்ஸை பார்த்து நீ பயப்படுற? நானா, உங்கள் ஒரு மிஸ் இருக்காங்க, அவங்க பேர் ஷீலா. அந்த மிஸ் இருக்காங்களே, அந்த மிஸ்ஸு நீ தோலை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன பண்ணாலும் திட்டுவாங்க தெரியுமா. அதனால தான் நான் ஸ்கூலுக்கே வரதில்லை. ஸ்கூலுக்கு வரவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த மிஸ்ஸுனால் மட்டும்தான் எனக்கு ஸ்கூலுக்கு வரவே பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. நீங்களும் வந்துட்டு நான் தான் உன்னோட புது டீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் தானா? அப்போது நீங்கள் என்ன திட்ட மாட்டீங்களா? நீங்கள் என்ன திட்ட மாட்டீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் உன்னை திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன்,
ரொம்ப ஸ்வீட்டாக இதே மாதிரி பேசுவாள். ஓகேவா? இப்போ மூன் வந்து ஸ்கூலுக்கு வருவாளாம், அம்மா வந்து வேலைக்கு போவாங்களாம். ஓகேவா மூன்? ஓகே. அம்மா பாய், டாட்டா, பத்திரமா போ. ம் சரியா? சாயந்தரம் சீக்கிரம் வந்துடு, நான் உனக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் வந்து அப்படியே அவளை ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அப்போ வந்து உங்களுக்கு இப்போ வந்து பிரேக் விட்டுருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் லீசா, ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. 2 பேர்த்து கூடயும் நீங்கள் வந்து நல்லா தான் பேசுகிறீங்க, ரொம்ப நல்லாவே அட்டாச் ஆகிட்டீங்க. இப்போ சாயந்தரம் ஆகுது, நீங்கள் வந்து வெளியே வந்து நிற்கிறீங்க. ஓகேவா? வெளியே வந்து நின்று யாரையுமே காணோம். நீங்கள் வந்து அந்த காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. காலையில் டைம் கூட தானே காரில் வந்திருப்பீங்க. அந்த காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பிகாஸ் டைம் வருவேன்னு சொல்லியிருப்பார்ல, அதனால் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டைம்கே பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. முன்னாடி ஒரு கார் வந்து நிற்குது. நீங்கள் வந்து யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அதில் வந்து ஒருத்தர் ஒரு பாடி கார்டு சூட், அது என்ன சொல்கிறது, கருப்பு கலர் டிஷர்ட்டு, பேண்ட் அந்த மாதிரி போட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பாடி கார்டு ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் இறங்கி வந்துட்டு மிஸ் வயன், கிம் வயன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வந்து எஸ், நீங்கள் தயோங் சார் அனுப்புனார். என் பேர் ஜங்குவான், நான் உங்களோட புது பாடி கார்டு. இனிமேல் நான் தான் உங்களை கொண்டு வந்து கூட்டிகிட்டு போய் விட போகிறேன். தயோங் வரேன்னு சொன்னார். அவருக்கு ஏதோ கான்சர்ட் விஷயமாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாராம்மா, அதனால் வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓ அப்படியா, ஓகே சரி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வந்து வண்டியில் ஏறி காரில் ஏறி உட்காந்தாச்சு. 2 பேரும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஓகேவா? வீட்டுக்கு வந்துட்டு இப்படி 1 வீக் வந்து இப்படியே தான் போகுது. ஓகேவா? உங்களுக்கு 1 வீக்கும் இப்படி ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கவே இல்லை. பிகாஸ் தயோங் வீட்டுக்கே வரல. உங்களுக்கு என்னன்னே தெரில. ஃபோன் பண்ணல, அட்டன் பண்ண மாட்டேன்றார். அட்டன் பண்ணால் ஹலோ தயோங், என்ன வயன், ஏதாவது பிரச்சனையாண்ணா? இல்லை அப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ வருவீங்க? எனக்கு ரொம்ப டைட் ஷெட்யூல் வயன், கண்டிப்பாக வர முடியுமான்னு தெரில. பார்க்குறேன். ஓகே சரி சாப்பிடு, தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. ஓகேவா? என்னன்னே உங்களுக்கு தெரில, புது ஃபீல். ஓகேவா உங்களுக்கு? நீங்கள் வந்து ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு ஒன்றுமே தெரில. சரி சாட்டர்டே 3 வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாட்டர்டே 3 வீட்டுக்கு வரா. நீங்கள் அவ கூட ஜாலியாக நீங்கள் வந்து இப்படி குழந்த மாதிரி விளாண்டுட்ருக்கீங்க. அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. நீங்களும் வந்து அதெல்லாம் கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து இந்த கிண்டர் ஜாய் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அதில் கிடைக்கிற குட்டி குட்டி பொம்மைலாம் வந்து எடுத்து வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வந்து அவளுக்கு கொடுத்து விளாண்டுட்டு, அவளும் விளாண்டுட்டு எனக்கு இந்த 2 பொம்மை வேணும்னு அப்படின்னு கொண்டு போயிருப்பாள். இப்போ அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. நைட் ஆகுது. என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல். ஓகேவா? ஏதோ ஒரு ஃபீல், உங்கள் மனசே சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்து சரி நம்மளுக்கு பசிக்க தான் செய்யலை, தண்ணியாவது குடிப்போம்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இறங்கி வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து கோல்டு வாட்டர் எடுத்து குடிக்கிறீங்க. அண்ணன் தான் குடிச்சிட்ருக்கீங்க. உங்களோட அந்த குடிக்கும்போது 3 ட்ராப்லெட்ஸ் வந்து உங்களோட டிஷர்ட், அண்ணன் தானே குடிப்போம், அப்படி டிஷர்ட்டுக்குள்ளே போகுது. அதை வந்து ஒரு 2 கண்கள். ஓகேவா? உங்களை வெறிக்க பார்த்துட்ருக்கு. ஒரு மாதிரி அவங்க வந்து டிஸைரில் பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து யாரோ நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா ஜங்குவான் தான் நிற்கிறாரு. நீங்கள் வந்து எதாவது வேணுமா, எதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா அது இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்க, எதுக்கு பக்கத்தில் வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. அவர் பக்கத்தில் வந்து உங்களை சோஃபாவில் தள்ளி விட்டுட்டு, உனக்கு என்ன இன்னும் புரியலையா, உன் புருஷன் உனக்கு ஏமாத்துறான், உன்னை ஏன் இன்னும் பார்க்க வரல, நீ யோசிக்கவே இல்லைல்ல, அவனுக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, ஸோ அதனால தான் என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான். சரி நம்ம உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து இது தப்பு, என் புருஷனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் உனக்கு தெரியும்ல, என்ன பண்ணுற, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுடுறீங்க. தள்ளி விட்டு அரைஞ்சிட்டு உங்கள் ஃபோன் அப்புறம் கார் கீ 2த்தையும் எடுத்துகிட்டு வெளியே ஓடுறீங்க. ஜங்குவான் பின்னாடி துரத்திட்டு வர நீங்கள் காரில் ஏறி உட்காந்து ஃபோன் பண்ணுறீங்க. ஓகேவா? வண்டி போயிட்டே இருக்குது, ஓட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க, ஃபோன் பண்ணுறீங்க. தயவும் அட்டனே பண்ணல. உங்களுக்கு செம்ம டென்ஷன். அது என்ன கான்சர்ட் நடக்கிற ஹால் இருக்குல்ல, அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்கடா, அந்த இடத்துக்கு போகிறீங்க. ஓகேவா? அங்கே தான் வந்து அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கார் ஒரு பொண்ணு கூட. வெளியே வந்து ஒரு என்ன சொல்கிறதுடா, ஒரு ஹாலு, அதுக்கு உள்ளே வந்து இன்னொரு ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். இப்போ வந்து அங்கே வந்து எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளே போனதும் ஜேகே வந்து உங்களை பார்த்துட்டாரு. ஜேகே பார்த்துட்டு என்னம்மா ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நீங்கள் வந்து அது
தயாங் இங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ரொம்ப அழுதுருக்கீங்க. உங்கள் கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் அழுதுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவர் வந்து கேட்குறாரு, என்னாச்சு வயன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அவரும் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு இல்லை இல்லை தயாங் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கீங்க. உள்ளே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்து செம்ம கோவம், உங்களுக்கு இப்போ தான் கோவமே வருது. போயிட்டு அவரை வந்து அவர் வந்து திரும்பி நின்றுட்டுருப்பார். உங்களுக்கு பேக் சைடு தான் தெரியும், அவரோட பேக் சைடு. அவரோட ஷோல்டரை பிடிச்சி இழுத்து ஒரு அறை, நல்லா பல்லார்னு ஒரு அறை. ஸோ தென் இப்போ தயாங்க்கு ஒன்றுமே புரியல. என்ன இவ பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாரு. நீங்களும் உனக்கு என்ன கொஞ்சம் கூட அறிவுங்கிறது இல்லையா? எவன் கூடயும் என்னை விட்டுட்டு வந்திருக்கேன். உனக்கு என்ன? எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா தயாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அவரை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஓகேடா, சரி நம்ம இதோட இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு தோணுது. நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறோம், ஓகேவா? இஷ்கியூ ஆல், பாய்.